எங்களால் அந்த மாவட்டத்துக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தை செந்தில் உருவாக்கி இருந்தார். காவல்துறை 144 உத்தரவை செய்தது. திரு மு.க. ஸ்டாலினும் தன்னுடைய குடும்பம் மட்டுமே கரூரில் நுழைய முடியக்கூடிய மனித தன்மையற்ற அரசியலை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைய இரவு உருவாக்கினார். தமிழகம் முழுவதும் எவ்வளவோ இழப்புகள் ஏற்பட்ட பொழுது, கள்ளக்குறிச்சியில் 70க்கும் மேற்பட்ட மக்கள் செத்த பொழுது செல்லாத முதலமைச்சர் நடு இரவில் 2 மணிக்கு செல்லும் பொழுது இது திட்டமிட்ட கொலை என்பதை இந்த தமிழக மக்கள் உணர்ந்தார்கள். உயர்நீதிமன்றத்தில் போலியா ஒரு கேஸ் மகேஷ் பொய்யாமொழியால போடப்பட்டு அந்த கேஸ் எஸ்ஓபிக்கு பதிலாக எஸ்ஐடியை போட்டு திரு மு.க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய காவல்துறை மூலமாக எங்களுடைய தலைவரையும் என்னையும் பொதுச் செயலாளரையும் கைது செய்ய முற்படும் பொழுது உச்ச நீதிமன்றம் உங்களுடைய முகத்திரையை கிழித்தெறிந்தது. இன்றையிலிருந்து எங்களுடைய போராட்டம் ஆதவர்ஜுனான் ஏன் கோவப்படுகிறார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும். அடி வாங்கி கொண்டிருப்பவர்கள் நாங்களும் எங்களுடைய மக்களும். நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய காவல்துறையும் உங்களுடைய நிர்வாகத்தையும் திரைமறைவில் நீங்கள் நின்று எங்களுடைய பெயரை உச்சரிக்காமல் நீங்கள் அரசியல் செய்யலாம். ஆனால் உங்களுடைய சிரிப்பான முகத்தின் பின்பு எவ்வளவு கொடூரமான முகம் இருப்பது எனக்கு தெரியும். வீட்டு விட்டு வரல விஜய் என்ற பொய்யான பிரச்சாரத்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகனுக்கான அவருக்கு அப்புறம் தன்னுடைய மகன் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளவுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். அதற்கு யார் தடங்கள்? ஐயா இபிஎஸ் அவர்களா? அதிமுக பொதுச் செயலரா? சொல்லுங்க. 10 தோல்வியை சந்தித்தவர் திரு இபிஎஸ் அவர்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எளிமையான எதிரி இல்ல, செட்டிங் போட்ட எதிரி. இபிஎஸ் ஸ்டாலினும் செட்டிங் போட்டதாங்க. அவர் இபிஎஸ் தன்னுடைய மகனுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, பினாமியா. இவர் தன்னுடைய மகன் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அரசியல். நேற்று கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் முடிஞ்ச பிறகு வண்டி மேல ஏறி நின்னு ரோட் ஷோ பண்ணலாம். ஆனா நம்ம தலைவர் வண்டி மேல ஏறி நின்னு கையெடுத்து கும்பிட்டு மக்களை பாத்திரக்கூடாது. ஏன்னா நமக்கு அலோடு கிடையாது. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் ரோட் ஷோ பண்ணலாம் 10 கிலோமீட்டருக்கு கேண்டிடேட்டை கூட்டிட்டு. ஆனா நம்ம தலைவர் ரோட் ஷோ பண்றதுக்கு மேல அதுக்கு பர்மிஷன் கிடையாது. தமிழக மக்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள்.